வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கும். எப்படி நான் வெற்றி அடைவது? எப்படி என் கனவுகள் நனவாகும்? எப்படி நான் நினைப்பதை அடைய முடியும்? என்ற கேள்விகள்தான் நம்மை நாள்தோறும் துரத்திக் கொண்டே இருக்கும். சிலர் சொல்வார்கள், அதிகாலை எழுந்தால் வாழ்க்கை மாறும் அப்படின்று. சிலர் அதை கேட்டு சிரித்து விடுவார்கள். இன்னொருவர், இது எல்லாம் பக்கோடா சொல்ற மாதிரி தான் இருக்கு, வாழ்க்கை எப்படியோ போகும் என்று நினைப்பாங்க. ஆனாலும் ஆழமாக சிந்தித்தால் ஒரு கேள்வி எழும். நம்மால் அதிகாலையில் எழுந்தால் உண்மையிலேயே பிரபஞ்சம் நம்மிடம் பேசுமா? நமக்கு தேவையானதை நம்மிடம் கொண்டு வந்து தருமா? இந்த கேள்விக்கான பதிலை நாமே அனுபவிக்க முடியும். அதிகாலை என்பது சாதாரணமான ஒரு நேரம் இல்லை. நாமெல்லாம் தினசரி வாழ்வில் எப்போதும் சத்தமுள்ள சூழலில் தான் இருக்கிறோம். போன் சத்தம், வண்டி சத்தம், மனிதர்களின் சத்தம், வேலைக்கான அழுத்தம், இப்படி எதையாவது நம் மனதை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அதிகாலை நேரம் மட்டும் அதிலிருந்து விலகி இருக்கும். பறவைகள் மட்டும் கீச்சிடும், காற்று மெதுவாக வீசும், உலகமே அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில்தான் நம்முடைய சிந்தனை அலைகள் மிக தெளிவாக வெளிப்படும். அந்த நேரத்தில் நம் மனம் திறந்த கதவு போல இருக்கும். அந்த கதவின் வழியாக தான் பிரபஞ்சம் நமக்கு செய்திகளை அனுப்புகிறது. இது ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக வெளிப்படும். சிலர் அதிகாலையில் எழுந்து தியானத்தில் அமர்ந்தால் திடீரென்று மனதில் ஒரு புதிய யோசனை தோன்றும். அந்த யோசனை அன்றைய தினம் அவர்களை முன்னேற்றும். சிலர் காலை நேரத்தில் எழுந்து தங்கள் கனவுகளை கற்பனை செய்வார்கள். அந்த கற்பனை அவர்களின் மனதின் ஆழத்தில் ஆழமாக பதியும். நாள் முழுவதும் அவர்கள் பார்க்கும் விஷயங்களில் அந்த கனவுகளுக்கான அடையாளங்கள் தோன்றத் தொடங்கும். அந்த அடையாளங்களை பிடித்து கொண்டு செல்லும் போது வாழ்க்கை மெதுவாக மாற்றம் பெறும். பிரபஞ்சம் நமக்கு நேரடியாக குரல் கொடுக்காது. இது உனக்கு கிடைக்கும் என்று காதில் சொல்லாது. ஆனால் அது நமக்குள் ஒரு தெளிவை உண்டாக்கும், ஒரு தீர்வை சுட்டிக்காட்டும். நாம் அடிக்கடி சந்திக்கும் சின்ன சின்ன சிக்னல்களில் அந்த பதிலை மறைத்து வைக்கும். உதாரணமாக, நீ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாய். அதிகாலை நேரத்தில் அமைதியாக அமர்ந்த போது திடீரென யாரோ ஒருவரை நினைவு கூர்வாய். அவரிடம் போனால் உனக்கு உதவி கிடைக்கும், அல்லது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் என்று தோன்றும். அதிலேயே உன் கேள்விக்கான விடை இருக்கும். இதுதான் பிரபஞ்சம் பேசும் விதம். அதிகாலையில் எழுந்தவர்களுக்கு இன்னொரு பெரிய பலன் உண்டு. அந்த நேரத்தில் உடலும் மனமும் இயற்கையுடன் ஒத்திசைந்து இருக்கும். மூச்சு சீராக இருக்கும், இரத்த ஓட்டம் சுத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் செய்யும் யோகா, தியானம், பிரார்த்தனை எல்லாம் 10 மடங்கு பலன் தரும். அது உன்னை மட்டுமல்ல, உன் சிந்தனையையும் உன் செயலையும் பிரபஞ்சத்துடன் ஒத்திசைத்து விடும். அந்த ஒத்திசைவுதான் நீ கேட்கும் விஷயம் விரைவாக கிடைக்க உதவும். ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. நீ கேட்பதை உன் மனம் முழுவதும் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். உதாரணத்திற்கு, எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்பது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையோடு அதிகாலை நடைபோவது, நல்ல உணவு சாப்பிடுவது போன்ற செயல் சேரும் போதுதான் பிரபஞ்சம் அதை உனக்கு தரும். அதாவது, பிரபஞ்சம் உனக்கு வழிகாட்டும். ஆனால் அந்த வழியில் நடந்து செல்ல வேண்டியது உன் பொறுப்புதான். இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தியானம் செய்து தனது கனவுகளை மனதில் பதித்தவர். அவருடைய கனவு இந்தியாவை விண்வெளியில் முன்னேற்றுவதுதான். அந்த கனவு இன்றைக்கு ஒரு நாடு முழுவதையும் மாற்றியிருக்கிறது. அவரை பிரபஞ்சம் வழிநடத்தியது. ஆனால் அவர் அதை அடைய தினமும் உழைத்தார். அதுபோல நம்முடைய சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள், அவர்கள் அனைவரும் அதிகாலை நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சிறப்பித்தனர். ஏன்? அந்த நேரம்தான் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்துவிடும் நேரம் என்பதால். தினமும் அதிகாலையில் எழுந்தால் பிரபஞ்சம் நமக்கு சொல்கிறதா? ஆமாம், சொல்கிறது. அது உனக்கு வார்த்தைகளால் பேசாமல் உன் சிந்தனைகளால் பேசுகிறது. அது உனக்கு நேரடியாக பொருட்களை கொடுக்காமல் வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை உன் மனம் கவனிக்க வேண்டும். கவனித்தால் உன் வாழ்வு மாறும். கவனிக்காமல் விட்டால் பிரபஞ்சம் எத்தனை முறை பேசினாலும் அது கேட்காத ரேடியோ ஒலி மாதிரி போய்விடும். எனவே அதிகாலை எழுந்து பிரபஞ்சத்துடன் உரையாடுவது ஒரு பெரிய சக்தி. அது ஒவ்வொருவருக்கும் திறந்திருக்கிறது. ஆனால் அதை உணர்வது நம்மால் தான் முடியும். நாமே அந்த கதவை திறக்க வேண்டும். அந்த கதவை திறந்தவுடன் நம் கனவுகள், நம் தேவைகள், நம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பிரபஞ்சத்தின் பாதையில் ஒழுங்காக வரிசைப்படுத்தப்படத் தொடங்கும். அந்த நேரத்தில் தான் உண்மையிலேயே பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை வழங்குகிறது என்பதை அனுபவிக்கலாம். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம் சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் எல்லோரும் சிறப்பாக குறிப்பிட்ட நேரம். அதனை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கிறார்கள். அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரம்மா என்பது படைப்பின் மூலமாகும். முகூர்த்தம் என்பது அதற்கான சிறந்த நேரம். அதாவது படைப்பாற்றலுக்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள்ள சிறந்த நேரம். உன் வாழ்க்கையை புதியதாக வடிவமைக்க சிறந்த நேரம். இந்த நேரத்தில் உலகமே வேறொரு நிலையில் இருக்கும்.
பெரும்பாலான மனிதர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் சுற்றுச்சூழல் முழுவதும் அமைதி நிலவும். இயற்கையின் காற்று தூய்மையாக இருக்கும். பறவைகள் மெதுவாக குரல் கொடுக்கத் தொடங்கும். வண்டிகளின் சத்தம் இல்லை. நகரமோ கிராமமோ எங்கிருந்தாலும் அந்த நேரத்தில் எப்போதும் ஒரு தனித்துவமான அமைதி இருக்கும். அந்த அமைதியில்தான் மனித மனம் தன்னை தானே ஆழமாக உணர முடியும். மனித மூளையின் செயல்பாடுகளையும் விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் அதிகாலை நேரத்தில் மூளை அல்பா மற்றும் தீட்டா அலைகளில் இயங்குகிறது. இந்த அலைகள் என்ன செய்கின்றன என்றால் மனதை மிகுந்த தளர்ச்சியுடனும் படைப்பாற்றலுடனும் வைத்துக் கொள்கின்றன. எப்போதும் பிஸியாக சத்தமாக அழுத்தமாக இருக்கும் போது மூளை பீட்டா அலைகளில் இயங்குகிறது. ஆனால் அதிகாலை நேரத்தில் மூளை இயற்கையாகவே ஒரு தியான நிலை போல் இருக்கிறது. அதனால்தான் அந்த நேரத்தில் கற்பனை செய்யும் எண்ணங்கள், சிந்தனைகள், கனவுகள் மிகவும் வலிமையாக மனதில் பதிந்து விடுகின்றன. அந்த நேரத்தில் நாம் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் வாசனை, பிரார்த்தனை, தியானம், மந்திரம், யோகா அனைத்தும் பிரபஞ்சத்துடன் ஒத்திசைந்து இயங்கும். உன்னுடைய மனதின் அலைகள் பிரபஞ்சத்தின் அலைகளோடு ஒரே நிலைக்கு வந்துவிடும். அந்த ஒத்திசைவுதான் பிரபஞ்சத்துடன் இணைவு என்று சொல்லப்படுகிறது. சிலர் கேட்பார்கள், பிரபஞ்சம் பேசுவது என்றால் அது எப்படி இருக்கும்? நான் உண்மையிலேயே ஒரு குரலை கேட்பேனா? உண்மையில அது அப்படி இல்லை. பிரபஞ்சம் நேரடியாக உன்னிடம் வந்து குரலில் பேசாது. ஆனால் அது உன் மனதில் சில சிந்தனைகளை விதைக்கும். உன் உள்ளத்தில் சில சிக்னல்களை ஏற்படுத்தும். உன் பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத தீர்வுகளை உன் சிந்தனையின் வழியாக உன்னிடம் கொண்டு வரும். உதாரணத்துக்கு, நீ அதிகாலையில் எழுந்து அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று நினை. திடீரென்று உன் மனதில் இதுதான் நான் செய்ய வேண்டியது என்று ஒரு தெளிவு தோன்றும். நீண்ட நாட்களாக குழப்பத்தில் வைத்திருந்த கேள்விக்கு திடீரென்று விடை கிடைத்துவிடும். அந்த அனுபவத்தை ஒருவர் தாமாகவே உணர்ந்தால்தான் புரியும். அதுதான் பிரபஞ்சத்தின் மொழி. அது வார்த்தைகள் இல்லாமல் உன்னுடைய சிந்தனைகளின் வழியாக உன்னிடம் உரையாடுகிறது. சில சமயம் அதிகாலையில் ஒரு புத்தகம் எடுக்க வேண்டும் என்று தோன்றும். அதை படிக்க ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வரி அதிலிருந்து விழும். அது உன் மனதில் உறுதியாக பதியும். நீ நினைத்த கேள்விக்கான பதிலை அந்த ஒரு வரி தரும். இதை சாதாரண சம்பவம் என்று சொல்லக்கூடாது. இது பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல்தான். அதே போல நீ ஒருவரை நினைத்து அதிகாலையில் இந்த நபரை சந்திக்க வேண்டும் போல என்று தோன்றினால் அது சும்மா தோன்றிய சிந்தனை அல்ல. அந்த நபரிடம்தான் உன் அடுத்த வாய்ப்பு இருக்கும். அந்த சந்திப்பு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடும். இவ்வாறு சிக்னல்கள், சிந்தனைகள், அடையாளங்கள் எல்லாம் அதிகாலை நேரத்தில் மிக வலிமையாக வெளிப்படும். அதிகாலை நேரத்தின் இன்னொரு ரகசியம் என்னவென்றால், அந்த நேரத்தில் மனம் மிகவும் சுத்தமாக இருக்கும். நாள் முழுவதும் வரும் சின்ன சின்ன கவலைகள், கோபம், அழுத்தம், போட்டி உணர்வு எதுவும் இல்லாமல் இருக்கும். அந்த மன சுத்தத்தில்தான் பிரபஞ்சத்தின் குரலை கேட்க முடியும். மனம் சுத்தமாக இல்லை என்றால் பிரபஞ்சம் எத்தனை முறை பேசியாலும் அது நமக்கு செவியிலே விழாது. ஆகவேதான் சித்தர்கள் சொன்னார்கள், அதிகாலை நேரம் தியானிக்க சிறந்த நேரம் என்று. அது வெறும் ஆன்மீக நம்பிக்கை அல்ல, அறிவியல் ரீதியாகவும் உண்மைதான். அந்த நேரத்தில் உன் மூளை அலைகள், உன் மனநிலை, உன் சிந்தனை ஆல் பெர்ஃபெக்ட்லி அலைன்ட் வித் தி யூனிவர்ஸ். அதனால்தான் அதிகாலை எழுவது உன் வாழ்க்கையை திசை திருப்பும். இதை நாமே சோதித்து பார்க்கலாம். ஒரு வாரத்திற்கு அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து 15 நிமிடம் அமைதியாக அமர்ந்து பாருங்கள். நீண்ட நாட்களாக உன் மனதை வாட்டிய கேள்விகளுக்கு திடீரென்று சின்ன சின்ன விடைகள் உன் உள்ளத்தில் இருந்து வந்துவிடும். அன்றைய நாள் வேறுபட்டு போகும். உன் மனம் அமைதியாக இருக்கும். உன் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். உன் சிந்தனை தெளிவாக இருக்கும். இதுதான் அதிகாலையின் சக்தி. இதுதான் பிரபஞ்சத்துடன் இணைவதற்கான எளிய கதவு. அந்த கதவை திறப்பது நம்மால் தான் முடியும். பலர் பிரபஞ்சம் பேசும் என்று சொன்னால் உடனே ஒரு தவறான எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்கிறார்கள். நான் கேட்டவுடன் யாரோ ஒரு குரல் என் காதுல கேட்கணும், யாராவது வந்து நேரடியாக சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மையில அப்படி இல்லை. பிரபஞ்சம் நமக்கு நேரடியாக மனித குரலில் பேசுவதில்லை. அது நம்முடைய சிந்தனையின் வழியாக, நம்முடைய உள்ளத்தின் வழியாக நம்மிடம் தொடர்பு கொள்கிறது. அது வெளியில் கேட்கும் சத்தம் அல்ல, அது உள்ளத்தில் தோன்றும் ஒரு தெளிவு. உன்னிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நினை. பல நாட்களாக அது உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த வழியிலும் அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் நீ அதிகாலை நேரத்தில் எழுந்து சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்தால் திடீரென்று உன் உள்ளத்தில் ஒரு புதிய சிந்தனை தோன்றும். இப்படிதான் நான் செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவு உன்னை அடையும். அதுதான் பிரபஞ்சம் உன்னிடம் பேசும் விதம். வெளியில் யாரும் சொல்லாமல் உனக்குள் ஒரு தீர்வு பிறக்கும். சில சமயம் உனக்குள் ஒரு வலுவான எண்ணம் எழும். இந்த நபரை சந்திக்க வேண்டும் போல் என்று தோன்றும். அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது ஒரு சாதாரண சிந்தனை போல தோன்றும். ஆனால் அந்த சிந்தனையை பின்பற்றினால்
அந்த நபரை சந்திப்பது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒருவேளை அவர்தான் உனக்கு புதிய வாய்ப்பை தரக்கூடியவர். அவர்தான் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியவர். இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்கள் தான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அடையாளங்கள். சில நேரங்களில் நம்மால் புரியாத சோதனைகள் வரலாம். ஒரு வேலை போய்விட்டது, ஒரு வாய்ப்பு தவறிவிட்டது, நம்மால் விரும்பிய விஷயம் நடக்கவில்லை. அந்த நேரத்தில் நாம் ஏன் இப்படி நடந்தது என்று கவலைப்படுவோம். ஆனால் சில மாதங்கள் கழித்து பார்த்தால் அந்த வேலை போகலை அப்படின்றால், அந்த வாய்ப்பு தவறவில்லை அப்படின்றால், இப்போ நம்மிடம் கிடைத்த நல்ல விஷயம் கிடைத்திருக்காது என்று புரியும். அதாவது அப்போது நமக்கு தோன்றியது தோல்வி, ஆனால் உண்மையில் அது பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல். அது நம்மை இன்னும் நல்ல பாதைக்கு திருப்பி வைத்தது. அந்த நேரத்தில் பிரபஞ்சம் நமக்கு சொல்லியது, இது உனக்கான பாதை அல்ல, இன்னும் நல்ல பாதை உனக்காக காத்திருக்கிறது என்பதே. நம் உள்ளத்தில் தோன்றும் சின்ன சின்ன உணர்வுகளை, சின்ன சின்ன எண்ணங்களை கவனித்து பார்க்க வேண்டும். சிலர் இதை கட் ஃபீலிங் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது வெறும் மன உணர்ச்சி அல்ல. அது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் சைகை. அதை கேட்கத் தெரிந்தால் வாழ்க்கை எளிதாக மாறும். அதை புறக்கணித்து விட்டால் நம்மால் பல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். எடுத்துக்காட்டாக, நீ ஒரு புது வேலைக்கு போக வேண்டுமா என்று குழப்பமாக இருக்கிறாய். அப்பொழுது உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் வரும், இதுதான் உனக்கான வேலை என்று. அந்த நேரத்தில் அந்த குரலை நம்பி முன்னேறினால் அந்த வேலை உனக்கு பெரிய மாற்றத்தை தரும். இதுதான் பிரபஞ்சம் உன்னிடம் உரையாடும் விதம். அதே சமயம் பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு எளிதான பாதையை மட்டும் காட்டாது. சில சமயம் அது நம்மை சிரமமான பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஏன் என்றால் அந்த பாதையில தான் நம்முடைய வளர்ச்சி இருக்கும். அந்த பாதையில தான் நம்மால கற்றுக்கொள்ள முடியும். அந்த சிரமம்தான் நம்மை வலுவானவர்களாக மாற்றும். அந்த அனுபவம் இல்லாமல் வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றம் வராது. ஆகவே பிரபஞ்சம் கொடுக்கும் சிக்னல்கள் சில சமயம் நம்மை சிரமத்தில் தள்ளுவது போல தோன்றினாலும் உண்மையில் அது நம்மை நன்மை நோக்கி தள்ளுகிறது. நம் மனதில் தோன்றும் சில சிந்தனைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அது எங்கிருந்து வருகிறது என்று சிந்தித்து பார்த்தால் புரியும். நம் மனம் எப்போதும் பிரபஞ்சத்துடன் தொடர்பில் இருக்கும். அந்த மனத்தின் வழியாகவே பிரபஞ்சம் நமக்கு செய்திகளை அனுப்புகிறது. அதிகாலை நேரத்தில் மனம் அமைதியாக இருக்கும் போது அந்த மனம் மிகவும் தெளிவாக செயல்படும். அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சத்தின் குரல் தெளிவாக நமக்கு செவியிலே விழும். எனவே பிரபஞ்சம் பேசும் என்பதன் அர்த்தம் யாரோ வெளியில் இருந்து வந்து நமக்கு குரல் கொடுப்பது அல்ல. அது நம்முள் தோன்றும் தெளிவு, நம் உள்ளத்தில் எழும் உணர்ச்சி, நம் சிந்தனையில் தோன்றும் திடீர் தீர்வு. அதுதான் உண்மையான உரையாடல். அந்த உரையாடலை கேட்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எத்தனை சிரமமாக இருந்தாலும் வழி எப்போதும் நமக்கு கிடைக்கும். அதிகாலை எழுந்தால் என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு பல பதில்கள் இருக்கின்றன. முதலில் உடலையே எடுத்துக்கொள்வோம். அதிகாலை எழுந்தவுடன் சூரியன் உதயமாகும் முன்பே தூய காற்று நம்மை சூழ்ந்து இருக்கும். அந்த காற்றில் ஆக்சிஜன் அளவு அதிகம் இருக்கும். அந்த காற்றை நம்முடைய உடலுக்குள் இழுத்து கொண்டால் இரத்த ஓட்டம் சுத்தமாகி உடல் சுறுசுறுப்பாகிறது. மேலும் அதிகாலை எழுபவர்களின் ஹார்மோன்கள் இயற்கையாகவே சமநிலையில் இருக்கும். அதனால் நாள் முழுவதும் சோம்பல் குறையும். உடலில் உண்டாகும் அந்த ஆற்றல் நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும். ஒரே வேளையில் தூங்கி எழும் பழக்கத்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதனால் வாழ்க்கையில் நோய்கள் குறையும். அடுத்து மன அமைதி. நாள் முழுவதும் நம்முடைய மனம் எத்தனை பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறது. வேலை அழுத்தம், குடும்ப சிக்கல்கள், பணம் பற்றிய கவலை, பலவிதமான சின்ன சின்ன சிக்கல்கள். இந்த எல்லா சிக்கல்களும் மனதை சிதறடிக்கின்றன. ஆனால் அதிகாலை நேரம் மட்டும் அந்த சிக்கல்கள் எதுவும் இல்லை. இன்னும் உலகமே விழிக்காத நேரம். அந்த அமைதியில்தான் நம் மனம் தெளிவாக சிந்திக்கத் தொடங்குகிறது. ஒரு பிரச்சனையை பற்றி சிந்தித்தாலும் அது குழப்பமாக தோன்றாது. அது ஒரு தீர்வாகவே தோன்றும். அதிகாலை எழுவதன் மூலம் மனதின் சத்தம் அடங்குகிறது. அந்த அமைதியில்தான் உண்மையான சிந்தனை, உண்மையான படைப்பாற்றல் வெளிப்படுகிறது. கவனக்குறைவு என்பது நம்மில் பலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் தடுமாறுவதற்கு காரணம் கவனம் சிதறுவதுதான். ஆனால் அதிகாலை எழுந்தவர்களுக்கு நாள் முழுவதற்கான திட்டம் தெளிவாக உருவாகும். ஏனெனில் அந்த நேரத்தில் மூளை மிகவும் தெளிவாக இருக்கும். இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த வேலையை முதலில் செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு மனம் எளிதில் பதில் தரும். அதே சமயம் அந்த திட்டத்தை பின்பற்றும் வலிமையும் மனதில் பிறக்கும். அதனால் கவனக்குறைவு குறையும். ஒரு நாள் முழுவதும் செயல்திறன் அதிகரிக்கும். அதிகாலை எழுந்தால் இன்னொரு ஆழமான பலன் உண்டு. அது ஆவி பிரபஞ்ச இணைவு. நாம் தியானம் செய்தாலும், மந்திரம் சொன்னாலும், யோகா செய்தாலும் அது எந்த நேரத்திலும் பலன் தரும். ஆனால் அதிகாலையில் அதை பண்ணினால் 10 மடங்கு பலன் தரும். ஏனென்றால் அந்த நேரத்தில் நம் மன அலைகள் பிரபஞ்ச அலைகளோடு ஒத்திசைந்து விடுகின்றன.
அப்பொழுது சொல்லப்படும் ஒரு மந்திரம் மனதில் ஆழமாகச் சென்றுவிடும். ஒரு சிறிய தியானம் கூட பெரிய சக்தியை உண்டாக்கும். யோகா செய்யும் போது உடலும் மனமும் மிக வேகமாக இணைந்து செயல்படும். அந்த நிலையை அனுபவித்தால்தான் புரியும். அந்த அனுபவமே ஆவி பிரபஞ்ச இணைவு. அதிகாலை எழுவதன் இறுதி பலன் வாழ்க்கை வெற்றி. நீ எப்போதும் அதிகாலை எழுபவர்களை பார்த்தால் அவர்கள் சிந்தனை எப்போதும் முன்னோக்கி போகும். நாளைக்கு என்ன செய்யலாம், வாழ்க்கையை எப்படி சிறப்பாக்கலாம், எப்படி சாதிக்கலாம் என்று அவர்களின் சிந்தனை ஓடும். அதிகாலையில் எழுபவர்கள் எப்போதும் காலத்தை வீணாக்க மாட்டார்கள். அவர்களிடம் நேரம் பளிச்சென இருக்கும். அவர்கள் தினசரி எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். அதனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் அவர்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். அதிகாலை எழுவதன் பழக்கம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், கவனக்குறைவு குறையும், ஆன்மீக பலம் கிடைக்கும், இறுதியில் வாழ்க்கை வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இதுவே அதிகாலை எழும் ஒருவருக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம். அதிகாலை எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனெனில் அந்த நேரம்தான் நாள் முழுவதையும் கட்டுப்படுத்தும் பொன்னான நேரம். பலர் அதிகாலையில் எழுந்தாலும் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் வீணாக்கி விடுகிறார்கள். ஆனால் சில எளிய நடைமுறைகளை செய்தால் அந்த நேரம் நம் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றிவிடும். முதலில் எழுந்தவுடன் குறைந்தது 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனிப்பது மிகவும் அவசியம். அதிகாலையில் மனம் இன்னும் தூக்கத்திலிருந்து வெளியில் வரும்போது, உடல் தன்னுடைய இயல்பான சுறுசுறுப்பை பெறும்போது, அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. நம்முடைய மூச்சை மட்டும் கவனிக்க வேண்டும். ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும். அந்த சுவாசத்தில் கவனம் செலுத்தும் போது மனதில் இருந்த எஞ்சிய தூக்கமும் குழப்பமும் அகன்று போகும். அந்த அமைதியான 5 நிமிடங்கள் தான் நம் மனதை நாள் முழுவதும் சாந்தமாக வைத்திருக்க உதவும். அதற்கு பிறகு 10 நிமிடங்கள் நன்றி கூற வேண்டும். நன்றி கூறுவது என்பது ஒரு பெரிய சக்தி. எனக்கு இதெல்லாம் இல்லை என்று சிந்திப்பதற்கு பதிலாம் எனக்கு இதெல்லாம் இருக்கிறது என்று உணர்வது நம் மனதை மாற்றிவிடும். உன்னிடம் உள்ள உடல் ஆரோக்கியம், உன் குடும்பம், உன் நண்பர்கள், உன் வேலை, உன் வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன வசதிகள், இவைகளையெல்லாம் மனதில் வைத்து நன்றி சொல்லிக் கொண்டால் அந்த நன்றி உணர்வு உன் மனத்தில் ஆழமாக பதியும். பிரபஞ்சம் எப்போதும் நன்றி சொல்லும் மனதுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தரும். நன்றி என்பது ஈர்ப்பு விதியை செயல்படுத்தும் முக்கியமான விசை. அதற்கு பிறகு 10 நிமிடங்கள் உன் இலக்கை கற்பனை செய்வதற்கு ஒதுக்க வேண்டும். இதுதான் விழித்தெளிவு என்று சொல்வது. உனக்கு பெரிய கனவு இருக்கிறதா? ஒரு தொழிலில் முன்னேற்றம் பெற வேண்டும், ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், ஒரு சிறந்த கலைஞராக வேண்டும். எது இருந்தாலும் அதை அதிகாலை நேரத்தில் உன் மனதில் படம் பிடிக்க வேண்டும். நீ அந்த இலக்கை அடைந்து விட்டது போல கற்பனை செய்ய வேண்டும். உன் மனக்கண் முன் அது நிஜமாக நடந்து விட்டது போல காண வேண்டும். அந்த கற்பனை மனத்தில் ஆழமாக பதிந்தால் நாள் முழுவதும் உன் செயல்கள் அந்த கனவை நோக்கி நகரும். பிரபஞ்சம் அதற்கான சூழலை உருவாக்கத் தொடங்கும். அதற்கு பிறகு 5 நிமிடங்கள் பிரார்த்தனை அல்லது மந்திரம் அல்லது தியானத்திற்கு ஒதுக்க வேண்டும். இது ஆன்மீகமான பகுதி. யாருக்கு எந்த வழி பிடிக்கிறதோ அதை பின்பற்றலாம். யாராவது மந்திரம் சொல்ல விரும்பலாம், யாராவது தியானம் செய்ய விரும்பலாம், யாராவது கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய விரும்பலாம். எது இருந்தாலும் அந்த 5 நிமிடங்கள் உன்னுடைய ஆவியை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் நேரமாக இருக்கும். அந்த அமைதியான இணைவு உனக்கு ஒரு வலுவான மனசக்தியை தரும். இறுதியாக இன்னும் 5 நிமிடங்கள் அன்றைய நாளுக்கான திட்டத்தை எழுதுவதற்கு ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த வேலையை முதலில் தொடங்க வேண்டும், எதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்பதை குறுகிய வார்த்தைகளில் எழுதி வைக்க வேண்டும். இது ஒரு சாதாரண பழக்கம் அல்ல. நாள் முழுவதும் மனம் சிதறாமல் இருக்க உதவும் ஒரு பெரிய கருவி. காலை நேரத்தில் திட்டம் எழுதுபவர்களின் வாழ்க்கையில் குழப்பம் குறையும். அவர்கள் செய்யும் வேலைகளில் தெளிவு இருக்கும். இவ்வளவுதான் அதிகாலை எழுந்ததும் செய்ய வேண்டியவை. 5 நிமிடம் மூச்சு, 10 நிமிடம் நன்றி, 10 நிமிடம் கற்பனை, 5 நிமிடம் பிரார்த்தனை, 5 நிமிடம் திட்டம், 35 நிமிடம். ஆனால் அந்த 35 நிமிடம் தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம். தினமும் அதிகாலை எழுந்து இதை பின்பற்றினால் உடலும் மனமும் சீராகும். உன் கனவுகள் தெளிவாகும். உன் வாழ்க்கை ஒரே பாதையில் சென்று வெற்றியை அடையும். வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு நாம் பதில் தேடிக்கொண்டே இருக்கிறோம். நான் நினைப்பது நனவாகுமா? நான் பிரபஞ்சத்திடம் கேட்பது உண்மையில் எனக்கு கிடைக்குமா? நான் அதிகாலையில் எழுந்தால் என்ன பலன் என்று தொடர்ந்து நம்மை நாம் கேட்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவான முடிவு உண்டு. பிரபஞ்சம் பேசும் நேரம் அதிகாலைதான். அந்த நேரத்தில் தான் உலகம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில தான் நம்முடைய மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்து உரையாடுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு ஆம் என்று சொல்வதில்லை. அது எப்போதும் நமக்கு உடனே தருவதும் இல்லை. அது நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை நாம தான் கவனிக்க வேண்டும். அந்த சிக்னல்களை நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் அது நம்மை சோதிக்கிறது போல தோன்றலாம். ஆனால் அந்த சோதனைகளின் பின்னால் நமக்காக காத்திருக்கும் ஒரு பெரிய பலன் இருக்கும். நீ அதிகாலையில் எழுந்து உன் மனதை அமைதியாக வைத்தால் உன் சிந்தனை தெளிவாகும். அந்த சிந்தனை தான் உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் சாதாரண எண்ணங்கள் அல்ல. அது உன் மனத்தின் ஆழத்திலிருந்து வரும் சிந்தனைகள். அந்த மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும். அப்பொழுது உனக்கு வரும் யோசனைகள், உனக்கு தோன்றும் உணர்வுகள், உனக்கு கிடைக்கும் சிக்னல்கள், ஆல் ஆர் யூனிவர்சஸ் கைடன்ஸ். அவற்றை பிடித்து நடக்கும்போதுதான் வாழ்க்கை முன்னேறும். கேட்டதை தருமா என்று கேட்டால் பதில் ஆமாம் தான். ஆனால் அது உன் மனதின் வலிமையின் மீது, உன் நம்பிக்கையின் ஆழத்தின் மீது, உன் செயல்களின் தொடர்ச்சியின் மீதுதான் அமையும். நீ ஒரு விஷயத்தை மனமாற கேட்டு அதிகாலை நேரத்தில் கற்பனை செய்தால் அந்த எண்ணம் மனத்தில் விதையாக பதியும். அந்த விதையை நீ தினமும் நீரூட்ட வேண்டும். அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுத்தால் அந்த விதை மரமாக வளரும். அந்த மரமே உனக்கு வேண்டிய பலனை தரும். உதாரணமாக, நீ மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டால் அதிகாலையில் அதை பற்றி சிந்தி. நீ மருத்துவராகி மக்களை காப்பாற்றுகிறாய் என்று கற்பனை செய். அந்த கற்பனை உனக்கு உற்சாகத்தை தரும். அதன் பிறகு அந்த கனவை நனவாக்க உழைக்க ஆரம்பி. அந்த உழைப்பின் நடுவே பிரபஞ்சம் உனக்கு சரியான ஆசிரியை, சரியான புத்தகம், சரியான வாய்ப்பு, ஆல் வில் அலைன். நீ அதை பயன்படுத்தினால் உன் கனவு நனவாகும். இதையெல்லாம் பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. பிரபஞ்சம் நமக்காக காத்திருக்கிறது. அது நமக்கு கொடுக்க தயார். ஆனால் அது நமக்கு தர வேண்டியது நம்மால் கேட்டதன் அடிப்படையில் தான் வரும். மேலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய தெளிவு, நம்முடைய செயல், ஆல் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீ அதிகாலை எழுந்து வெறும் ஆசையை நினைத்துவிட்டு மீண்டும் தூங்கிவிட்டால் அது ஒன்றும் தராது. ஆனால் நீ அதிகாலை எழுந்து தெளிவாக சிந்தித்து அதன் படிகளை எடுத்தால் அந்த முயற்சியில் பிரபஞ்சம் உனக்கு கதவுகளை திறக்கும். அதிகாலை நேரத்தை உன் நண்பனாக ஆக்கு. அந்த நேரத்தை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் நேரமாக ஆக்கு. அந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தோடும் உன் மனத்தோடும் பிரபஞ்சத்தோடும் உரையாடு. உன் வாழ்வின் இலக்குகளை அப்போது மனதில் பதியவை. தினமும் அதை தொடர்ந்து செய். ஒரு நாள் அந்த கனவு உன் கண்முன்னே நிஜமாகி நிற்கும். அதுவே உண்மையை உணர்த்துகிறது. பிரபஞ்சம் பேசுகிறது, கேட்டதை தருகிறது. ஆனால் அது எப்போதும் உன் மன வலிமை, உன் நம்பிக்கை, உன் செயல் ஆகியவற்றின் வழியாக தான் நடக்கும். நீ அந்த மூன்றையும் சரியாக பயன்படுத்தினால் உனக்கு எதுவும் முடியாதது இல்லை. உனது வாழ்க்கை முழுவதும் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்யத் தொடங்கும். அதிகாலை, பிரபஞ்சம், மன அமைதி, வெற்றி எல்லாவற்றையும் நீங்கள் ஆழமாக ஆராய்ந்து கேட்கிறீர்கள். அந்த ஆவலை கண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை அதிகாலையின் ஒளியைப் போல எப்போதும் பிரகாசிக்கட்டும். பிரபஞ்சத்தின் சக்தி எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றி.